ஹாய் ஆல். இன்னைக்கு வந்து நம்ம த ரிவர்ன்ற போயம் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் இருக்கிற போயம். த ரிவர், இந்த போயமோட ஆத்தர் வந்து கரோலின் ஆன் பால்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா பார்க்கலாம். ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர், பிரைட் யூ ஸ்பார்க்கிள் ஆன் யுவர் வே, ஓவர் த எல்லோ பெபிள்ஸ் டான்சிங், த்ரூ த ஃப்ளவர்ஸ் அண்ட் foliage glancing, லைக் அ சைல்ட் அட் பிளே. ஸோ இந்த ரிவர்ன்ற போயத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் அந்த ரிவரை லிட்டில் ரிவர் அப்படின்னு சொல்லி போய்ட் வந்து சொல்லுவார். ஸோ அது வந்து ஸ்பார்க்லிங், அது போகிறப்ப அது ஸ்பார்க்கிள் ஆகுது. மேபி சன்லைட்டோட ரிஃப்ளெக்ஷனால் இல்லை நைட்டில் மூன் லைட் ரிஃப்ளெக்ஷனால் அது வந்து ஸ்பார்க்கிள் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து குதிச்சு ஓடுறது வந்து அந்த எல்லோ பெபிள்ஸ் மேலெல்லாம் ஓடுறது வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். through the flowers and foliage glancing like a child at play. அந்த பூவு, அப்புறம் பூங்கொத்து, அந்த கிளை, அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் வந்து அதுக்குள்ள சேர்ந்து அது போறப்ப அது வந்து ஒரு குழந்தை வந்து விளையாடுற மாதிரி இருக்கு. ஸோ ரிவர் வந்து ஜாய்ஃபுல்லா ஒரு லைவ்லியா இருக்குன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால சொல்லியிருப்பாங்க. அடுத்து செகண்ட் ஸ்டான்ஸா, ரிவர் ரிவர் ஸ்வெல்லிங் ரிவர் ஆன் யூ ரஷ் through rough and smooth, louder, faster, brawling, leaping over rocks by rose banks, sweeping like impetuous youth. ஸோ இதில் செகண்ட் ஸ்டான்ஸால் ரிவரை ஒரு யூத்தோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் சைல்டு, செகண்ட் ஸ்டான்ஸால் யூத்தோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாரு, ரிவர் வந்து பிக்கராக இருக்குது, அதே மாதிரி முன்ன இருந்த மாதிரி ஜென்டிலாக இல்லை, அதை விட கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் அது வந்து ரஃப் சர்ஃபேஸ் ஸ்மூத் சர்ஃபேஸ்னால போகிறதுனால அது கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக போகுது அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு ஒரு யூத் எப்படி வந்து அவங்க வந்து யூத் வந்து எதையும் யோசிக்காமல் படப்படன்னு எல்லா வேலையும் செஞ்சுருவாங்க இல்லையா, அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி பயப்படாமல் டக்குன்னு பண்ணிடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரிவர் வந்து ஆக்ட் பண்ணுது இதில் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஸ்டான்ஸால கொடுத்துருப்பாங்க. அடுத்து தேர்டு, river river brimming river, broad and deep and still as time, seeming still yet still in motion, tending onward to the ocean just like mortal prime. ஸோ இதில் வந்து பிரிம்மிங், அதாவது ஒரு மெச்சூரான பர்சன் அதை மாதிரி ஆக்ட் பண்ணுது ரிவரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மெச்சூரான பர்சன் வந்து எப்படி இருப்பாங்க, ரொம்ப அமைதியாக வைஸ் காம் அண்ட் கம்போஸ்டாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கீங்க, அது இருக்குது ரிவரு. ஸ்விமிங் ஸ்டில் எட் ஸ்டில் இன் மோஷன், அது வந்து ஆனாலும் வந்து அது அமைதியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அது வந்து என்ன ஆகுது, ஓஷன் நோக்கி போயிட்டு தான் இருக்குது. அதாவது அதோட டெஸ்டினேஷன், அதோட கோல், அதை நோக்கி அது போயிட்டே இருக்குது. எப்படி வந்து ஒரு காம் பர்சன், ஒரு வைஸ் பர்சன் வந்து அமைதியாக வேலை செஞ்சு அவங்களுடைய கோல் அச்சீவ் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி இந்த ரிவரும் வந்து அது ஓஷனுக்கு போகணுன்ற கோல் வச்சுட்டு அது வந்து மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்த ஸ்டான்ஸா, ரிவர் ரிவர் ஹெட் லாங் ரிவர், டவுன் யூ டேஷ் இன் டு த see that line hath never sounded, see that sail hath never rounded, like eternity. ஸோ இந்த ஸ்டான்ஸால் கன்க்ளூட் பண்ணிடுறாரு, ரிவர் வந்து சீல போய் கலந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அதாவது இதில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, வென் ரிவர் மீட்ஸ் த ஓஷன், அந்த டைம் ஓஷனை மீட் பண்ணுறதையும் மேன் வந்து எட்டர்னிட்டி ரீச் பண்ணுறதையும், அதாவது ஸ்பிரிச்சுவல் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஹெவன் அந்த மாதிரி, ஸோ இம்மார்டாலிட்டி அதெல்லாம் அச்சீவ் பண்ணுற மாதிரி இந்த ரிவர் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு சீயை போய் ஃபைனலாக அதோட டெஸ்டினேஷனை அடைஞ்சிருச்சு. அதே மாதிரி மேனும் வந்து என்ன ஆகிட்டாங்கன்னா அது ஸ்பிரிச்சுவல் ஸ்பேஸுக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து மேனோட எப்படி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ், மேனு சைல்டா யூத்தா அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ரிவரையும் வந்து இதில் வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ரிவர் ஃபஸ்ட்டு லிட்டில் ரிவராக இருக்குது, அப்புறம் ஸ்வெல்லிங் ரிவர், பிரிம்மிங் ரிவர், ஹெட்லாங் ரிவர், அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லிட்டில் ரிவர், அந்த ஸ்வெல்லிங் ரிவர், பிரிம்மிங் ரிவர், ஹெட்லாங் ரிவர், அதுக்கெல்லாம் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா எபித்தட்னு சொல்லலாம்.
எபித்தட்னா இப்போ வந்து ஒரு ஒரு வேர்ட் ஒரு பர்சனோ இல்லைன்னா ஒரு திங்குக்கோ ஒரு அட்ஜெக்டிவ் கொடுத்து அதை வந்து இன்னும் நல்ல ரொம்ப அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்றது ஸோ தட் அதோட கேரக்டரிஸ்டிக் அதாவது அதோட குவாலிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து நல்லா எடுத்து காட்டுறது. ஸோ அதுதான் எபித்தட். எப்படின்னா ஒரு அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லிட்டில் ரிவர், அதே மாதிரி ஸ்வெல்லிங் ரிவர், பிரிம்மிங் ரிவர், அப்புறமா ஹெட்லாங் ரிவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் தான் அது வந்து என்னன்னு சொல்லலாம்னா எபித்தட்னு சொல்லலாம். அடுத்து வந்து see that line, see that line, see that sail. அந்த ரெண்டு லைன்லையும் வந்து see thatன்றது வந்து அடுத்தடுத்த லைனில் ரிப்பீட் ஆகியிருக்கு. ஸோ அது வந்து என்னன்னு சொல்லலாம்னா ஆனஃபோரா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எல்லோ பெபிள்ஸ் டான்ஸிங்னு தேர்ட் லைனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு ஒரு இமேஜினேஷன் கிரியேட் பண்ணுது இல்லையா. எல்லோ பெபிள்ஸ் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி நம்மளுடைய அதாவது நம்ம 5 சென்சஸ்க்கு வந்து ஒர்க் கொடுக்குற இது மாதிரி இருந்தால் அது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா இமேஜினரின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பேராகிராஃப் வந்து சைல்டு, செகண்ட் பேராகிராஃப் யூத்தோட, அடுத்து அடல்ட்டு, அடுத்து வந்து லாஸ்ட் ஸ்டேஜ், அதாவது அந்த ஸ்பிரிச்சுவலிட்டி அடைஞ்சிருது, எட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எட்டர்னிட்டினா லைஃப் வந்து இறந்ததுக்கு அப்புறமா லைஃப் கண்டினியூயிங் வித்தவுட் எண்டுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து அபவுட் த போயட் பார்க்கலாம். கரோலின் ஆன் பவுல்ஸ், இவங்க வந்து இங்கிலீஷ் போயட். அவங்க ஹஸ்பண்ட் வந்து ராபர்ட் சவுத்தி, அவர் வந்து ஒரு பிரிட்டன் போயட். ஸோ இவங்க நிறைய எழுதியிருக்காங்க. அதில் இம்பார்ட்டண்ட்டானது வந்து லிட்டில் லேடி பேர்ட், சாப்டர் ஆன் சர்ச் யார்ட், டேல்ஸ் ஆஃப் த ஃபேக்ட்ரிஸ், இதெல்லாம் தான் அவங்களுடைய ஒர்க்கு. ஸோ கிளாசரிஸ் பார்க்கலாம். ஃபாலியேஜ் அப்படின்னா எ கிளஸ்டர் ஆஃப் லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி கிளான்சிங்னா சும்மா பார்க்குறது, அதாவது டச்சிங் ஆர் ஹிட்டிங் சம்திங் லைட்லி வித்தவுட் காசிங் மச் டேமேஜ், அதாவது கிளான்சிங். ஸ்வெல்லிங்னா பிகேமிங் கிரேட்டர் இன் இன்டென்சிட்டி ஆர் வால்யூம், அப்படியே பெருசாகிறது, அதுதான். ரோஸ் பேங்க்ஸ், அதாவது எந்த ரிவர் பேங்க்ல வந்து சைட்லெல்லாம் அப்படியே ரோசஸ் இருக்குமோ அதுதான் ரோஸ் பேங்க்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. இம்பிடிஷியஸ்னா ஆக்டிங் குயிக்லி without any care or thought. Tending na going in a particular way. Headlong na with the head first and the rest of the body following. Hath, in the past the third person singular form of the word have, that is hath. Eternity na life continuing without end after death. அடுத்த appreciation question answers பார்க்கலாம். Over the yellow pebbles dancing through the flowers and foliage glancing. How does the river flow? River flows over the yellow, அதாவது river வந்து yellow pebbles மேலே flow ஆகிறது வந்து எப்படி இருக்குன்னா dancing through flowers and leaves மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் foliage தான் என்னன்னு கேட்டிருப்பாங்க. Cluster of leaves, branches of tree or plant. Second one, river swelling river, on you rush through rough and smooth. Why does the poet mention the river to be swelling? ஏன்னா ஏன் ஸ்வெல்லிங்னா இது வந்து ஒரு ரெக்லெஸ் யூத்து, அது வந்து ரெக்லெஸ் யூத், இது வந்து யூத் ஸ்டேஜில் இருக்கிறதுனால அது எல்லா இடத்துலையும் ஃபாஸ்ட்டாக போய் அதை வந்து என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகுது அதோட சைஸ். ஃபஸ்ட்டு சைல்டாக இருக்கும்போது தான் அது வந்து லிட்டில் ரிவராக இருக்கும். அடுத்து அடல்ட் ஆனவுடனே என்ன ஆகும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரஃப் ஸ்மூத் ஏரியாலெல்லாம் போயிட்டு அது வந்து என்ன ஆகும்னா நிறைய தண்ணி சேர்த்துட்டு அது ஸ்வெல் ஆகிட்டே போகுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. Over rocks by rose banks, sweeping like impetuous youth. Where does the rose grow? Rose grow by அந்த river banks. அந்த river banksல கரையோரம் வளர்றதா வந்து என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா இங்கே ரோஸ் பேங்க்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. Which stage of men is compared here? இது வந்து என்னன்னா youth. Broad and deep, still as time seeming still, yet still in motion. What is broad and deep na? River தான் வந்து broad and deep. Is still, is time still na? Yes, the time is still. Tending onward to the ocean just like a mortal train. Where is the river flowing to? இதில் வந்து river is flowing to the ocean.
வாட் இஸ் த போயட் மீன் பை மோர்டல் பிரைம் அப்படின்னா, மீன்ஸ் a man in the best of his life. மோர்டல் பிரைம்னா வைஸ், காம் அண்ட் கம்போஸ்டாக இருப்பாங்க இல்லையா, அந்த லைஃப்லேயே அவங்களுடைய பெஸ்ட் ஃபேஸில் இருக்காங்கன்னு அர்த்தம் மார்டல் பிரைம்னா.